நான் என்னோட ஸ்டாக் ப்ரைஸை ட்ராக் பண்ணுறதுக்கு என் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் செட் பண்ணியிருப்பேன். நான் மார்க்கெட்டை டெய்லி வாட்ச் பண்ண மாட்டேன். ஆனால் திடீர்னு காலையில் ஒரு நாள் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 3% மேலே போயிருக்கு, 5% கீழே போயிருக்குலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்போ என்னென்னு பார்த்தா தான் அப்போ அந்த கம்பெனி அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சீசன் தான் இப்போது நடந்துட்டுருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை இந்த அக்டோபர் 2020 அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்னா என்ன, அடுத்த வாரம் என்னென்ன கம்பெனிலாம் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் பேர் கார்த்தி. வெல்கம் டு துட்டு மணி மணி. இந்த ஏர்னிங் சீசன் எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு வரும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பப்ளிக்காக ட்ரேடாக இருக்கிற எல்லா கம்பெனியும் இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு கவர்மெண்ட் ரூல். இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் தொடர்ந்து இன்வெஸ்டராக இருக்கலாமா, இல்லை இந்த ஸ்டாக்கை விற்கலாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் ஜென்ரலாக ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. 10Kன்னு சொல்லுவாங்க, அப்புறம் 10Qன்னு சொல்லுவாங்க. 10Qன்றது தான் எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணுறது குவார்ட்டர்லி ரிப்போர்ட். 10Kன்றது ஆனுவல் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் ஜென்ரலாக கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும், இல்லைனா யாஹூ ஃபைனான்ஸை சர்ச் பண்ணுங்கள், அதில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இந்த ரிப்போர்ட்ஸில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கம்பெனியோட இன்கம் ஸ்டேட், பேலன்ஸ் ஷீட், அதுக்கப்புறமா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எப்படி டீட்டெயிலாக பார்க்கணுன்றதுக்கு மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே 3 வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் மட்டும் இருக்காது, அவங்களோட ஃபியூச்சர் கைடன்ஸும் ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்குன்றதும் டீட்டெயிலாக பேசுவாங்க. அந்த கம்பெனியோட CEO, CFOலாம் அட்டன் பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸ் கால்லாம் நடக்கும். பேசிக்காக நம்மள மாதிரி இன்வெஸ்டருக்கு அவங்க ஒரு சேல்ஸ் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. நாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த வெறும் உங்களோட சேல்ஸ் ஸ்பீச் மட்டும் கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ரிப்போர்ட்ஸ்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்மளுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதோ அப்போ தான் அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்த வாரம் என்னென்ன கம்பெனிலாம் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஏர்னிங்ஸை ஜென்ரலாக காலையில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை சாயந்தரமாக மார்க்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மண்டே அன்னைக்கு சாப்பும் சில பேங்கிங் கம்பெனிஸும் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டியூஸ்டேன்னு பார்த்தா மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஃபைசர், 3M, கேட்டபில்லர், ரைத்தியான் டெக்னாலஜிஸ்லாம் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபைசர்லாம் கோவிட்காக வேக்சின் தயாரிக்கிறதுல லீடிங்கில் இருக்காங்க. யாருக்காச்சும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக டியூஸ்டேவே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் முக்கியமாக மைக்ரோசாஃப்ட்டும் AMDயும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வென்ஸ்டேன்னு பார்த்தா மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூபிஎஸ், போயிங், மாஸ்டர் கார்டு, சோனி இந்த கம்பெனிஸ்லாம் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுவே சாயந்தரமாக கிலியாட், வீசா, ஈபே, அப்புறம் பின்ட்ரெஸ்ட்லாம் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தேர்ஸ்டேன்னு பார்த்தா நிறைய மேஜர் டெக் கம்பெனிஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷாப்பிஃபை, ட்விட்டர், ஸ்பாட்டிஃபைலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுவே சாயந்தரமாக அமேசான், ஆல்ஃபபெட், ஃபேஸ்புக், அப்புறம் ஸ்டார்பக்ஸ்லாம் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரைடே மேஜராக ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் தான் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது குயிக்காக இந்த ஏர்னிங் சீசனில் நம்ம என்ன செய்யலான்ட்டு பார்த்துடலாம். நான் இந்த ஏர்னிங் சீசனை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பேன். நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஸ்டாக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்னால கீழே போச்சுன்னா அதை வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ்னு நினைப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா ஸ்டாக் வந்து மேலே போகும். பட் சம்டைம்ஸ் ஏர்னிங் எஸ்டிமேட்டை மிஸ் பண்ணிட்டாங்க, ஃபியூச்சர் கைடன்ஸ் கம்மியாக இருக்குது, அனலிஸ்ட் சொன்ன அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை, இந்த மாதிரி விஷயத்துக்காக ஸ்டாக் வந்து கீழே போகும். இது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நாம் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா லாங் டேர்மில் ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட லாங் டேர்ம் ஹெல்த் எப்படி இருக்குன்ட்டு கன்சிடர் பண்ணணும். சம்டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக் வந்து ரொம்பவே நல்லா மேலே போகும். எல்லாரும் வாங்குறாங்கன்ட்டு நாமளும் வாங்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சில நாள்லேயே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரும். நம்ம அந்த RSI லெவல் நோட்டீஸ் பண்ணிவிட்டு எப்போ அது கீழே வருதோ அப்போ வாங்கினா நம்மளுக்கு நல்ல லாங் டேர்ம் ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம ஏற்கனவே வச்சிருக்க ஸ்டாக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் கீழே போச்சுன்னா எல்லாரும் விற்கிறாங்கன்ட்டு நீங்களும் விற்காதீங்க. அது ஏன் கீழே போச்சு, எதனால் கீழே போச்சு, ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு டீட்டெயிலாக நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ரிப்போர்ட்டை படித்து உங்களால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். கடைசியாக இன்னொரு சினாரியாவா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் முன்னாடியே ஸ்டாக் மேலே போக நினச்சி ஒரு ஹோப்போடு வாங்குவாங்க. ஹோப் நல்ல விஷயம்தான், ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹோப் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் எப்போவுமே ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் முன்னாடி ஒரு ஸ்டாக்கை விற்றாலே விற்பனே தவிர வாங்க மாட்டேன். அடுத்த வாரம் ஒரு 4 முக்கியமான கம்பெனிஸை நான் வாட்ச் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆப்பிள்லையும் மைக்ரோசாஃப்ட்லையும் நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ஸோ அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்ததாக ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக். நான் இப்போதைக்கு எந்த ஒரு சோஷியல் மீடியா ஸ்டாக்லையும் ஓன் பண்ணல. ரொம்ப நாளாக இந்த கம்பெனியை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த ஏர்னிங் சீசனில் இந்த 2 ஸ்டாக்கில் ஏதோ ஒன்று கீழே வந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அடுத்த வாரம் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியும் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. Until I see you next time, be safe, keep smiling. Thank you.